வேட்பாளர்களை அடிப்பது, சட்டப்பேரவையில் நாக்கை துருத்திக் கொண்டு அடிக்க பாய்வது என பொது இடங்களிலும் மேடைகளிலும் எவ்வாறு நடந்து கொள்வது என்று தெரியாத தேமுதிக விஜயகாந்தின் மேலும் ஒரு அநாகரீக செயல் அரங்கேறியுள்ளது. மேலும் நடிகர் ரஜினிகாந்தை தரக்குறைவாக விஜயகாந்த் விமர்சித்ததால் பொதுமக்களும் அவரது கட்சியினரும் முகம் சுளித்ததுடன் ரஜினி ரசிகர்கள் கடும் கொந்தளிப்படைந்துள்ளனர். தனது கட்சி வேட்பாளர்களை பொதுமக்கள் முன்னிலையிலேயே அடிப்பது, சட்டப்பேரவைக்கு உரிய கண்ணியத்தை கடைபிடிக்காமல் நாக்கை துருத்திக் கொண்டு அடிக்க பாய்வது, செய்தியாளர்களை தரக்குறைவாக பேசி தாக்குவது, பத்திரிகையாளர்களை நோக்கி காரி துப்புவது என தேமுதிக விஜயகாந்த் தொடர்ந்து அநாகரீகமான முறையில் நடந்து வருகிறார். அரசியல் தலைவருக்கு இருக்க வேண்டிய அடிப்படை நாகரீகம் கிஞ்சிற்றும் இல்லாமல் டெல்லியில் மத்திய அமைச்சர், பிற கட்சிகளின் தலைவர்கள் முன்னிலையில் செய்தியாளர் கூட்டத்தில் இருந்து பாதியிலேயே வெளியேறிய சம்பவமும் விஜயகாந்தின் சாகசங்களில் ஒன்று. இந்நிலையில் திருத்தணியில் நடைபெற்ற அவரது கட்சி பொதுக்கூட்டத்தில் சால்வையை கொடுத்த நபரிடமே விஜயகாந்த் அதனை திருப்பி தூக்கி எறிந்த சம்பவம் கூடியிருந்த அக்கட்சியினரையும் பொதுமக்களையும் முகம் சுளிக்க வைத்தது. எப்போது என்ன செய்வாரோ என்ற பதைபதைப்புடனேயே விஜயகாந்தை நெருங்க வேண்டிய நிலை உள்ளதாக பொதுமக்கள் அதிருப்தியுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் சென்னை வில்லிவாக்கத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய விஜயகாந்த் தான் ரஜினிகாந்த் மாதிரி பயந்தவன் அல்ல என்று கூறினார். இவர் என்னமோ பயந்துருவாருன்னா இப்ப படம் தானே போனா போதும். ஆனா அதுக்காக பயந்து ரஜினி அந்த மாதிரில யாருமா நான் பின்வாங்க மாட்டேன். விஜயகாந்த் மாத்திரம் இவர் என்னமோ பயந்துருவாருன்னா இப்ப படம் தானே போனா போதும். ஆனா அதுக்காக பயந்து ரஜினி அந்த மாதிரில யாருமா நான் பின்வாங்க மாட்டேன். விஜயகாந்த் மாத்திரம். விஜயகாந்தின் இந்த பேச்சு கூட்டத்தில் இருந்த ரஜினி ரசிகர்கள் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் உள்ள ரஜினி ரசிகர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஜினியை பற்றி பேசுவதற்கு விஜயகாந்துக்கு அருகதை இல்லை என்று அவர்கள் கொந்தளிப்புடன் தெரிவித்துள்ளனர்.